அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த சில வாரங்களாக அவிசுவாசத்தை அகற்றுவோம், விசுவாசிக்க மட்டும் செய்வோம், தேவனுடைய மகிமையை அனுபவிப்போம் என தலைப்பின் கீழ் தேவனுடைய வார்த்தைகளை தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் அதை தொடரப்போகிறோம். வாசிக்கிறேன் உங்களுக்கு. ரோமர் 4 அதிகாரம் 17வது வசனம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானான். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த 2 வாரங்களாக ஆபிரகாமின் வாழ்க்கையிலிருந்து அவர் எப்படி தன் வாழ்வில் இருந்த அந்த அவிசுவாசம் அகன்று போய் அவர் எப்படி கர்த்தரை விசுவாசிக்கிறவராய் மாறினார் என்ற காரியத்தை நாம் பார்த்து வருகிறோம். நாம் கடந்த 2 வாரங்களாக பார்த்த முக்கியமான சத்தியம் என்ன? இதுதான். வாழ்க்கையிலே அவிசுவாசம் அகன்று நமக்குள்ளே விசுவாசம் பிறக்க வேண்டுமென்றால் தேவன் அதற்கு என்ன செய்கிறார்? நாம் ஆதியாகமம் 15 அதிகாரம் 5-6 வசனங்களிலிருந்தும் இந்த ரோமர் 4:17 வசனத்தின் முன்பாகத்திலிருந்து பார்த்தோம். கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்த வார்த்தையை நம்மை நோக்கி என்ன செய்கிறார்? அனுப்புகிறார். அவருடைய வாக்குத்தத்த வார்த்தை நம்மை நோக்கி என்ன செய்கிறது? கடந்து வருகிறது. அந்த வார்த்தை கடந்து வந்தவுடன் இப்பொழுது என்ன நடக்கிறது? நமக்குள்ளே இருக்கிற அவிசுவாசம் நீங்கி நமக்குள்ளே விசுவாசம் பிறக்கிறது என்ற சத்தியத்தை நாம் என்ன செய்தோம்? பார்த்தோம். இப்படிதான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நடந்தது. ஆபிரகாம் கதறுகிறான், இருதயத்துல தவிப்போடு ஆண்டவர்கிட்ட முறையிடுறான். ஆண்டவரே, எனக்கு இன்னும் புத்திர சந்தானம் இல்லையே, நான் என்ன செய்வேன்னு சொல்லி ஆதியாகமம் 15 ஆபிரகாம் தன்னுடைய அந்த சூழ்நிலைகளால் வருகிற அந்த அவிசுவாசத்தினால், சூழ்நிலைகளால் வருகிற அந்த பயம், அந்த வேதனை, அந்த தவிப்பின் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிடுகிறார். கர்த்தர் பாருங்க, உடனே தம்முடைய வார்த்தையை ஆபிரகாமுக்கு அனுப்புகிறார். ஆபிரகாமே, கூடாரத்தை விட்டு வெளியே வா, வானத்தை அண்ணாந்து பார், இந்த நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் என்ன, உன் சந்ததி எவ்வண்ணமா இருக்கும் என்று சொல்லி வாக்குத்தத்த வார்த்தையை அனுப்பின உடனே பாருங்க, ஆபிரகாமுக்குள்ளே விசுவாசம் பிறந்தது. ஆபிரகாமுக்குள்ளே விசுவாசம் உண்டான உடனே பாருங்க, வேதம் சொல்லுகிறது, அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அந்த வார்த்தை வந்த உடன் பாருங்க, அந்த வார்த்தையை, கர்த்தர் அனுப்பிய வார்த்தையை விசுவாசித்ததன் மூலம் அவர் கர்த்தரை விசுவாசிக்கிறவராக என்ன செய்தார்? மாறினார் என்று சொல்லி நாம் என்ன செய்தோம்? பார்த்தோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த சத்தியத்தை நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். எப்பவுமே பாருங்களேன், நம்முடைய வாழ்க்கையில நம்ம இப்போ என்ன பின்னணியில இந்த தலைப்பின் கீழ் தியானித்து வருகிறோம். நாம் இந்த வருஷத்தின் துவக்கத்துல இயேசு நம்மை எப்படி சுகமாக்குகிற கர்த்தராயிருக்கிறார் என்ற சத்தியத்தை நம்ம மத்தேயு 8 அதிகாரத்திலிருந்து கற்றுக்கொண்டோம். அதனுடைய தொடர்ச்சியா 2ஆம் பாகமாக தான் இந்த செய்தி தலைப்பின் கீழ் என்ன செய்யறோம்? பார்த்து வருகிறோம். அப்போ நம்ம என்ன பார்த்து வரோம்? வாழ்க்கையில பலவீனம், வியாதி, நோய், இதுலேருந்து எப்படி கர்த்தரிடத்திலிருந்து எப்படி சுகத்தை பெற்றுக்கொள்கிறது, தீராத சாபங்கள், பிசாசின் போராட்டங்கள் மற்றும் பில்லிசூனியம், மந்திரவாதத்தினால் வருகிற பாதிப்புகள் மற்றும் பிள்ளைகள் வாழ்க்கையில அல்லது குடும்பத்துல யாரோ ஒருத்தர் வழி தப்பி போறதுனால
குடும்பத்தில் உண்டாகிற வேதனை, குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் அவங்க மனம் போல வாழ்ந்து சொல்படி கேட்காம பாவத்தில் வாழ்ந்து குடும்பத்தில் ரொம்ப வேதனை, துக்கம், இப்படிப்பட்ட ரொம்ப துக்க துன்பங்கள்ல இருந்து எப்படி சுகத்தை பெற்றுக்கொள்கிறது, இதை தான் நம்ம என்ன செய்யறோம், பார்த்து வருகிறோம். அப்போ நிறைய நேரம் நமக்கு தெரியுது, கர்த்தர் நம்மை சுகமாக்குகிற கர்த்தர், அவர் என்னோட வியாதிகளை சிலுவையில சுமந்து கொண்டார், இப்பொழுது அவருடைய தழும்புகளால் என்னை குணமாக்குகிறார் என்ற அந்த வார்த்தை, அந்த வாக்குத்தத்த வார்த்தை நமக்கு தெரிகிறது. ஆனாலும் கூட பாருங்க, அந்த வார்த்தை தெரிஞ்சாலும் இப்போ ஜெபித்து அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு சில தடைகளை வாழ்க்கையில என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு நாம் தடுமாறுகிறதை நாம் வாழ்க்கையில பல நேரங்களை என்ன செய்யறோம், பார்க்கிறோம். காரணம் என்ன? அதை தான் இப்போ பார்த்து வரோம். காரணம் என்ன? சூழ்நிலைகளே பார்த்து 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 இப்போ நிறைய நேரம் அந்த சூழ்நிலைகள் பேசுகிற வார்த்தை தான் மண்டையில பதிஞ்சு கிடக்குதே ஒழிய, இப்போ கர்த்தரோட வார்த்தை, கர்த்தரோட வார்த்தையின் மேலுள்ள விசுவாசம் செயல்பட என்னது மாட்டேங்குது. அப்போ ஆபிரகாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இருந்தார். கர்த்தரை நம்பி கானானுக்கு வந்துட்டார். அவரோட சொந்த ஊரை விட்டுட்டு இப்போ கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டருக்கு அதிகமாக பயணம் பண்ணி கர்த்தர் காண்பித்த கானான் தேசத்துக்கு வந்திருக்கிறார். வந்தா வாக்குத்தத்தத்தோடு தான் வந்தாரு. ஆனா இன்னும் குழந்தை பிறக்கல. வருஷங்கள் கொஞ்சம் ஓடிட்டு, ஆனா இன்னும் குழந்தை பிறக்கலையே. ஆண்டவரே, என்ன இது, வாழ்க்கையில எத்தனையோ ஆசீர்வாதங்கள் எல்லாம் தந்துட்டீங்க, பொருளாதார ஆசீர்வாதங்கள்லாம் நிறைய தந்திருக்கிறீங்க, தந்துட்டு இப்போ கடைசியில் அதுக்கு சுதந்திரவாளியா என் வீட்டில் பிறந்த வேலைக்காரன் அல்லவா இதுக்கெல்லாம் சொந்தக்காரனாக போறான், சுதந்திரவாளியாக போறான் அப்படின்னு சொல்லி வேதனையோட தவிக்கிறார். அப்போ அந்த தவிப்பை நீக்குவதற்கு, அந்த சூழ்நிலைகளை பார்த்து பார்த்து வருகிற அவிசுவாசத்தை நீக்குவதற்கு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி என்ன பண்றாரு, வாக்குத்தத்த வார்த்தையை அனுப்புகிறார். அந்த வார்த்தை தான் பாருங்க அவருடைய வாழ்க்கையில என்ன செய்கிறது, விசுவாசத்தை கொண்டு வருகிறது. அந்த விசுவாசம் தான் பின்பு பாருங்க ஈசாக்கை பெற்றெடுக்கிற அற்புதத்தை என்ன செய்கிறது, கொண்டு வருகிறது. அப்போ இந்த சத்தியத்தை நீங்க புரிஞ்சுங்க. உங்க வாழ்க்கையில சில ரொம்ப கஷ்டத்தை நீங்க அனுபவிக்கும் போது, சில வியாதி வேதனைகளை அனுபவிக்கும் போது, ஆண்டவரே என்னை சுகமாக்கும் என்று சொல்லி நீங்க கர்த்தரை நோக்கி முறையிடும் போது, கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை தருவதற்கு அவர் என்ன பண்ணுகிறார், உங்கள் இருதயத்தில் இருக்கிற அவிசுவாசத்தை அகற்றி விசுவாசத்தை உண்டாக்குவதற்கு தம்முடைய வார்த்தையை உங்களை நோக்கி அனுப்புகிறார். இதை குறித்து பேசுகிற சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். பாருங்க, நான் முதலாவது சங்கீதம் 107 20வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிற பாருங்க. சங்கீதம் 107 அதிலே 20வது வசனத்தை நான் உங்களுக்கு இப்பொழுது வாசிக்கிறேன் பாருங்க. அங்கே கர்த்தர் எப்படி தமது ஜனங்களுக்கு விடுதலையை தருகிறார். குறிப்பாக இந்த வியாதி வேதனை அனுபவிக்கும் போது, தீராத சாபங்களை அனுபவிக்கும் போது எப்படி விடுதலையை பெற்றுக்கொள்றது, சுகத்தை எப்படி தராரு வாசிக்கிறேன் பாருங்க. சங்கீதம் 107 அதுல பாருங்க, இப்போ 17வது வசனத்துல இருந்தே உங்களுக்கு வாசிக்கிறேன். நிர்மூடர் தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். பாருங்க, நிறைய நேரம் ஏன் வாழ்க்கையில சில தீராத சாபங்கள், ஏன் வியாதிகள்லாம் வாழ்க்கையில வருது பாருங்க. நிறைய நேரத்துல அது நம்முடைய அக்கிரமத்தால தான் என்ன செய்து வருது. குறிப்பா நம்ம அக்கிரமம்னு சொல்லும்போது சில நேரம் நம்ம மனுஷரால் சொல்லப்படுற பெரிய பெரிய பாவத்துக்கு அடிமைப்படாமல் இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நிறைய பேரோட இருதயத்துல என்ன அக்கிரமம் இருக்குன்னா, கர்த்தர் பேர்ல ஒரு மனத்தாங்கல், கர்த்தர் பேர்ல ஒரு அவிசுவாசம், கர்த்தர் பேர்ல ஒரு முறுமுறுப்பு, ஒரு புலம்பல். இதுதான் அநேகருக்குள்ள என்ன செய்து இருக்கு. கர்த்தர் எனக்கு ஒன்றும் செய்யலை, கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சாரு, அவங்களுக்கெல்லாம் செஞ்சிருக்காரு, எனக்கு ஒன்றும் செய்யலை. இப்படியே பாருங்க, இஸ்ரேல் இந்த எகிப்துல இருந்து மோசையின் தலைமையில வெளியே வந்தாங்களே அந்த இஸ்ரேல் சந்ததி, அந்த சந்ததியை போலதான் இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கை என்ன செய்து இருக்குது. எப்போ பார்த்தாலும் இருதயத்துல ஒரு முறுமுறுப்பு, எப்போ பார்த்தாலும் ஒரு புலம்பல். இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலையும் பார்த்த உடனே
எப்போ பார்த்தாலும் கர்த்தருக்கு விரோதமா முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிறது. இப்படி இருக்கிறதுனாலதான் பாருங்க, நிறைய நேரம் நம்ம என்ன செய்யறோம், வாழ்க்கையில வியாதிப்பட்டு போயிடும். ஏன்னா நீங்க முறுமுறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுவே பாருங்க வியாதிகள் சரீரத்துல வர்றதுக்கு என்னது, வழியை திறந்து விட்டுறது. அப்போ பாருங்க, இங்க அதான் வசனம் சொல்லுது, நிறைய நேரம் ஏன் ஜனங்கள் நோயினால ஒடுக்கப்படுகிறார்கள்னா அவர்களுடைய அக்கிரமங்களால. அப்போ பாருங்க, இப்போ 18வது வசனத்துல இருந்து தொடர்ந்து நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 107:18 இருந்து, அவர்கள் ஆத்துமா சகல போஜனத்தையும் ஆரோசிக்கிறது, அவர்கள் மரண வாசல்கள் பரியந்தம் சமீபிக்கிறார்கள், தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார், அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, பாருங்க, இப்போ இங்க வேதம் பாருங்க, தங்களோட அக்கிரமங்களினால் இஷ்டம் போல வாழ்ந்து சிலர் சில நேரம் நோய்பட்டு போயிடுறாங்க. அப்ப அந்த சூழ்நிலையை பத்தி இங்க பேசுது. சிலர் தங்களோட அக்கிரமங்கள்லாம் நோய் கொண்டு ஒடுக்கப்படுகிறார்கள். கடைசியில பாத்தீங்கன்னா அவங்க மரண வாசல் வரைக்கும் அவங்க வாழ்க்கை என்ன செய்திருது, போயிருக்கும் போது அவங்க என்ன செய்யறாங்களா, கர்த்தரை நோக்கி தங்களுடைய ஆபத்துல கர்த்தரை நோக்கி என்ன செய்யறாங்க, கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே கர்த்தர் என்ன பண்றாரா, அவர்களுடைய இக்கட்டுகளுக்கு நீங்களாக்கி என்ன செய்யறார், ரட்சிக்கிறார், அவங்கள விடுவிக்கிறார். கர்த்தர் அவங்களுக்கு ஒரு விடுதலையை தரார். எப்படி விடுதலையை தராரா, இங்க சங்கீதக்காரன் சொல்றாரு பாருங்க, அப்படிப்பட்ட ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் அவங்களுக்கு விடுதலையை தராரு. எப்படி தராரு அப்படிங்கறதான் இப்ப 20வது வசனத்துல சொல்றாரு பாருங்க. எப்படி விடுதலையை தருகிறாரு, அவர் தமது வசனத்தை அனுப்பி. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்க வாழ்க்கையில இப்ப நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களா? உங்க பலவீனத்து நடுவுல, நோயின் நடுவுல, வியாதியின் நடுவுல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுடைய தீராத சாபங்களின் நடுவில், உங்களுடைய அந்த பேய் பிசாசு போராட்டத்தின் நடுவில், சில மந்திரவாத பில்லி சூனியத்தினால் வந்த அந்த துன்பத்தின் நடுவில் நீங்க கர்த்தரை நோக்கி விடுதலைக்காக கூப்பிட்டு இருக்கீங்க. கர்த்தர் இப்ப உங்களை விடுவிக்கிறாரு. விடுவிக்கிறதுக்காக என்ன பண்றாரா, கர்த்தர் தமது வசனத்தை உங்களை நோக்கி என்ன செய்கிறார், அனுப்புகிறார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இப்போ நீங்க இப்படிப்பட்ட நிகழ்ச்சியின் மூலமா கர்த்தரோட வசனத்தை கேட்கிறீங்க. இதை நீங்க என்ன செய்யக்கூடாது, அற்பமா எண்ணக்கூடாது. பாருங்க, நிறைய நேரம் நமக்கு சுகம் வேண்டும், விடுதலை வேணும், ஆனா என்ன செய்ய மாட்டோம், வசனத்தை மட்டும் கவனிக்க மாட்டோம். ஆமா பிரதர், ஒரு விடுதலைக்கு மட்டும் ஜோமின்ட்டு போங்க பிரதர், எதுக்கு போட்டு கஷ்டப்பட்டு இந்த வசனத்தெல்லாம் வாசித்துக்கிட்டு, எனக்கு கர்த்தர் விடுதலையை தந்தா போதும், நான் பாட்டு வாழுவேன்ல அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். கர்த்தர் சொல்றாரு, மகனே மகளே, நீ என்ன நோக்கி கூப்பிட்டுருக்க, உன் சத்தத்தை நான் கேட்டதுனாலதான் இப்போ உன்னை விடுதலையாக்க இந்த வார்த்தையை என்ன செய்யறேன், அனுப்பி கொண்டிருக்கிறேன். ஏன்னா அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பிதான் உங்களை என்ன செய்கிறாரா, குணமாக்குகிறார். முதல்ல இந்த சத்தியத்தை நீங்க என்ன செய்யணும், அறிஞ்சுக்கணும். பாருங்க, வாழ்க்கையில விடுதலை வேணும்னு என்ன செய்யக்கூடாது, கதறிக்கிட்டு இருக்க கூடாது. விடுதலை, ஒரு நோயில கஷ்டப்படுறீங்களா, உடனே என்ன பண்ணணும், ஆண்டவரே எனக்கு உம்முடைய வார்த்தையை அனுப்பி தாங்கப்பான்னு சொல்லி என்ன செய்யணும், வேதத்தை திறந்து வாசிக்கணும். ஆர்வத்தோடு சர்ச்சுக்கு போகணும். ஆண்டவரே வார்த்தையை பேசுங்கப்பா, பேசுங்க, விடுதலை தரும் வார்த்தையை பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தர் பேர்ல இருக்க முறுமுறுப்பு கசப்பெல்லாம் என்ன செய்யணும், தூர போட்டுட்டு ஒரு தாகத்தோடு கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி என்ன செய்யணும், ஓடணும். இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை பாருங்க, நீங்க டிவி மூலமா பார்க்கும்போது, நீங்க யூடியூப் மூலமா அல்லது ஃபேஸ்புக் மூலமா இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கும்போது, வாட்ஸ்அப் மூலமா கேட்கும்போது என்ன செய்யணும், தாகத்தோடு கேட்கணும். ஆண்டவரே இந்த வார்த்தையை எனக்கு தாங்க, இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறபடி எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி ஒரு தாகத்தோடு கேட்க வேண்டும். ஏன்னா தாகம் உள்ளவன் மேல்
மேல் தான் கர்த்தர் தண்ணீரை என்ன செய்கிறார்? ஊற்றுகிறார். உங்களுக்கு ஒரு ஆர்வமே இல்லைன்னா கர்த்தர் என்ன பேசினாலும் உங்க இருதயத்துக்குள்ள அந்த வார்த்தை என்ன செய்யாது? போகாது. இருதயத்துக்குள்ள வசனம் போகலன்னா விடுதலையும் என்ன செய்யாது? வராது. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே என்ன செய்யணும்? ஆர்வத்தோடு கர்த்தாவே பேசும், சொல்லும், அடியேன் கேட்கிறேன், ஆண்டவரே பேசுங்கப்பா பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு தாகத்தோடு என்ன செய்யணும்? கேட்கணும். பாருங்க, இந்த நிகழ்ச்சியை மட்டும் இல்லை, நீங்கள் தொலைக்காட்சியிலே பார்க்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அப்படிதான் கேட்கணும். வசனத்தை கேட்கும் போது, ஆண்டவருடைய பாடல்களை கேட்கும் போதே ஒரு தாகத்தோடு என்ன செய்யணும்? கேட்கணும். பாருங்க, இன்னைக்கு நிறைய ஜனங்கள் பாருங்க இந்த டிவியில் வர சீரியல்லாம் பார்க்குற பழக்கம்லாம் நிறைய பேருக்கு சமுதாயத்தில் இருக்கு. யோசிச்சு பாருங்க, அந்த சீரியலை பார்க்குறவங்க எப்படி பார்ப்பாங்க? சும்மாவா பார்ப்பாங்க? அந்த கதைக்குள்ளேயே என்ன செய்திருவாங்க? போயிடுவாங்க. போயிட்டு பாருங்க, ஒவ்வொரு காட்சியும் வரப்போது அடுத்தது என்ன நடக்க போகுது, அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப ஆர்வமாக பார்ப்பாங்க. யோசிச்சு பாருங்க. ஆனால் நீங்கள் பாருங்களேன், அந்த சீரியல் நிகழ்ச்சி பார்க்கறதுனால ஒரு புரோஜனமும் என்ன செய்ய போகிறதில்ல, வரப்போகிறதில்ல. நீங்கள் எந்த விடுதலையும் என்ன செய்ய போகிறதில்ல. நீங்கள் அனுபவிக்கிற பலவீன நோயிலிருந்து எந்த விடுதலையும் அதனால் என்ன செய்ய போகிறதில்ல, வரப்போகிறதில்ல. நீங்கள் அனுபவிக்கிற அந்த தீராத சாபத்துலேருந்து எந்த விடுதலையும் வரப்போகிறதில்ல. அந்த குடும்ப கஷ்டங்கள்லேருந்து விடுதலை வரப்போகிறதில்ல. அந்த பாருங்க, அந்த பில்லி சுனியும் மந்திரவாதத்தினால் வருகிற பாதிப்புலேருந்து எந்த சுகமும் வரப்போறதில்லை. அந்த பிசாசு போராட்டத்திலேருந்து எந்த விடுதலையும் வரப்போறதில்லை. அப்போ விடுதலை எதனால வருது? பாருங்க, கர்த்தருடைய வசனத்தை கேட்கறதுனாலதான் விடுதலை நினைச்சு வருது. ஹல்லேலூயா. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரண ஒரு நன்மையும் கொண்டு வராத ஒரு சீரியலே அவ்வளவு ஆர்வத்தோடு ஜனங்கள் பார்க்கிறார் என்றால் யோசித்து பாருங்க, அதை காட்டிலும் எவ்வளவு தாகத்தோடு நீங்கள் தேவனுடைய வார்த்தையை என்ன செய்யணும்? கேட்கணும். சும்மா சரி ஏதோ பேசுறாரு, ஏதோ கவனிப்போம்பா அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. ஒரு ஆர்வத்தோடு, ஒரு தாகத்தோடு, ஒரு எதிர்பார்ப்போடு கர்த்தர் என்ன பேச போறாரு அப்படின்னு என்ன செய்யணும்? கேட்கணும். பாருங்க, அப்படி கேட்கும் போதுதான் பாருங்க, ஒரு வசனம் உங்களை வாசிக்கிறேன் பாருங்க. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் பாருங்க 20வது வசனம் இப்படி சொல்லுது பாருங்க. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம் ஆண்டவர் என்ன பேசுறாரு பாருங்களேன், கேளுங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே, என் மகளே, என் வார்த்தைகளை கவனி, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். பாருங்க, ஆண்டவர் எப்படி பேசுறாரு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே, என் மகளே, என் வசனங்களை என்ன செய்ய? கவனி. காது கொடுத்து அதை நல்லா கவனி. அதை கவனிக்கும்படி என்ன செய்ய? உன் செவியை சாய். பாருங்க, உங்க செவியை சாட்சி என்ன செய்யணுமா? ரொம்ப கவனமா என் வார்த்தைகளை கேளுன்னு சொல்லி ஆண்டவர் பேசுறாரு பாருங்க. எதுக்காக அப்படி சொல்றாரு? இதே நீதிமொழிகள் 4:22 அவர் சொல்றாரு, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும், அவைகள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த வார்த்தைகளை கவனிங்க தேவ பிள்ளைகளே. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இந்த வார்த்தைகள் உங்க உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா என்ன செய்தா இருக்குதான். பாருங்க, ஆங்கிலத்துல ஒரு மொழிபெயர்ப்புல இது எப்படி வருதுன்னா, இந்த வார்த்தைகள் உங்கள் உடலுக்கெல்லாம் மருந்தா இருக்குதா. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம் பாருங்கள் தேவ பிள்ளைகளே. யோசித்து பாருங்க, வசனம் வரும்போதே ஒரு பாருங்க, நீங்க ஆர்வத்தோடு கேட்கும் போது என்ன வருது? முதல்ல என்ன தெரியுமா வருது? இந்த வசனம் வரும்போதே ஒரு சந்தோஷம் வருது. இந்த சந்தோஷம் வருது. ஹல்லேலூயா. ஒரு எதிர்பார்ப்பு வருது, ஒரு நம்பிக்கை இருதயத்தில் என்ன செய்யுது? பிறக்குது பாருங்க. ஆமென். அப்போ பாருங்க தேவ பிள்ளைகளே, நீங்கள் வசனத்தை என்ன பண்ணணும்? ஆர்வமா கேட்கணும். கேட்கும் போது அதுக்கு உங்க செவியை சாய்க்கும் போது என்ன நடக்குது பாருங்க, அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி உங்களை குணமாக்கி
உங்களை அழிவுக்கு என்ன செய்கிறார்? தப்பு வைக்கிறார். சில நேரம் வியாதி நிமித்தம் மரண வாசல் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்து போயிருது. ஆனா கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்ம என்ன செய்கிறார்? குணமாக்குகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு சில வருடத்துக்கு முன்னாடி இப்படிதான் என்னோட சரீரத்துல ஒரு பலவீனம். அந்த பலவீனத்து நிமித்தம் பாருங்க, அது ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தேன். அப்போ என்னால மறக்கவே முடியாது. அப்போ பாத்தீங்கன்னா என் மனைவி சொன்னா, அந்த பலவீனம் பாதிக்கப்பட்டிருந்த போது அந்த அந்த பாதிப்புகளை பார்த்துட்டு, ஒருவேளை நீங்க இறந்து போயிருவீங்களோன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொன்னா. அந்த அளவுக்கு பயங்கரமான பாதிப்பு பலவீனத்தினால். ஆனா இன்னும் நான் மறக்கவே மாட்டேன் பாருங்க. ஒரு முறை அந்த பலவீனத்தின் நடுவுல நான் கர்த்தரோட வார்த்தையை பாருங்க செல்போன் மூலமா கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை என்னை நோக்கி கடந்து வந்தது. அந்த வார்த்தை இன்னைக்கு என்னால மறக்க முடியாது. என்ன வார்த்தை தெரியுமா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 15வது வசனம் என்னை நோக்கி கடந்து வந்துச்சு பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 15வது வசனம் என்னை நோக்கி கடந்து வந்துச்சு. அந்த பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற ஒத்திர சுபிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை என்னை நோக்கி என்ன செய்தது? கடந்து வந்துச்சு பாருங்க. இந்த வார்த்தை என்னை நோக்கி வந்ததுதான் பாருங்க, அந்த பலவீனத்திலிருந்து நான் சுகமடைய ஆரம்பிச்சிட்டேன். ஒரு சில நாட்கள்ல பரிபூர்ண விடுதலை என்ன செய்தது? உண்டாயிற்று. ஒரு வார்த்தை, அவ்வளவுதான் பாருங்க. அதனாலதான் பாருங்கள், மறுபடியும் மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல பாருங்க, மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல அந்த 100க்கு அதிபதியும் இதே காரியத்தை தான் என்ன செய்யறாரு? சொல்றாரு பாருங்க. மத்தேயு 8ஆம் அதிகாரம் இப்போ பாருங்க, தன்னுடைய வேலைக்காரனுக்காக இயேசுவினிடத்தில் போய் அவர் வேண்டிக் கொள்ளுகிறார். வேண்டிக் கொள்ளும் போது எப்படி வேண்டிக் கொள்றாரு பாருங்களேன். மத்தேயு 8ஆம் அதிகாரம் அதுல 8வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. மத்தேயு 8:8, 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். எப்படி கேட்கிறார் பாருங்க. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் ஆண்டவரே, அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாயிருவான். எவ்வளவு ஒரு வெளிப்பாடு பாருங்க இந்த 100க்கு அதிபதிக்கு. ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லுங்க போதும் ஆண்டவரே, என் வேலைக்காரன் என்ன செய்வான்? அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாயிருவான் அப்படின்னு சொன்ன உடனே கர்த்தர் என்ன செய்கிறார்? அவனை பார்த்து சொல்ற, அந்த 100க்கு அதிபதியை பார்த்து கர்த்தர் பாருங்க பின்னாடி சொல்றாரு. 13வது வசனம், மத்தேயு 8:13, பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். பாருங்க, ஒரு வார்த்தை தான், ஒரு வார்த்தையே இயேசு பேசினோன்னா அந்த வேளையிலேயே 100க்கு அதிபதியோட வேலைக்காரன் நினைச்சான் சொஸ்தமாயிடுறான். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இப்பொழுது இந்த நிகழ்ச்சி நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கர்த்தரோட வார்த்தை உங்களை நோக்கி கடந்து வருகிறது. வாசித்து முடிக்கலாம் பாருங்க. கர்த்தரோட வார்த்தை இப்பொழுது உங்களை நோக்கி கடந்து வருகிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம் உங்களை நோக்கி கடந்து வருகிறது பாருங்க. 1 பேதுரு 2:24, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு ஏசுதாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஹல்லேலூயா. வார்த்தை உங்களை நோக்கி கடந்து வருது. கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் சொல்லி. இப்போ நீங்க என்ன சொல்லணும்? ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி எனக்காக கடவுள் ஆண்டவரே நீங்க சொல்லும் போது இப்பொழுதே உங்கள் வாழ்க்கையிலே நீங்க அனுபவித்துக் கொண்டிருக்க அந்த பலவீன நோய் வியாதியிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகிறதை பார்ப்பீர்கள். சில நேரம் விடுதலை உடனே வருது, சில நேரம் விடுதலை துவங்குகிறது. தொடர்ந்து அது விசுவாசிக்கும் போது அது பாருங்க, அடுத்த சில நாட்களுக்குள் விடுதலை உண்டாகலாம்.
விடுதலை பரிபூர்ணமா என்ன செய்து உண்டாயிருது பாருங்க. அப்போ பாருங்க, ஒருவேளை உடனே சுகம் கிடைச்சாலும் சரி, அல்லது கொஞ்சம் காத்திருந்து சுகம் பெற்றுக்கொண்டாலும் சரி, கர்த்தர் சொல்ல இந்த வார்த்தையினால் உங்களுக்கு சுகம் உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் விடுதலையை இயேசுவின் தழும்புகளால் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆதலால் தேவ பிள்ளைகளே, இனி உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும்போது என்ன பண்ணுங்க, தாகத்தோடு கர்த்தரோட வார்த்தையை கேட்கும்படி உங்கள் இருதயத்தை திறந்து கொடுங்க, செவிகளை திறங்க. ஆண்டவரை பேசுங்கன்னு சொல்லி வேதத்தை வாசிங்க, ஆண்டவரை பேசுங்கன்னு சொல்லி இப்படி டிவியில நிகழ்ச்சியை பாருங்க, செல்போன்ல நிகழ்ச்சியை கேளுங்கள், சபையில போய் நிகழ்ச்சியை கேளுங்க, வார்த்தையை தேவனோட வார்த்தையை கேளுங்க. வார்த்தை உண்டாகும், சுகமாவீர்கள், அப்பொழுது அழிவுக்கு தப்பு வைக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. ஜெபம்னுமா. பரலோக தகப்பனே, ஆண்டவர் இயேசுவின் மூலம் உம்முடைய சமூகத்தில் வருகிறப்பா, பிள்ளைகளோடு இன்னைக்கு நீங்க பேசியிருக்கிறீங்க. எப்படி சுகத்தை பெற்றுக்கொள்றது? சுகம் எப்படி வருது? நீர் உம்முடைய வார்த்தையை அனுப்பி உம்முடைய பிள்ளைகளை குணமாக்கி அவங்கள அழிவுக்கு தப்பு வைக்கிறீங்கன்னு சொல்லி நாள பேசிட்டீங்க. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் இந்த சத்தியத்தை உணரட்டும். உணர்ந்து இப்போ இந்த சத்தியத்தின்படி நடக்க தங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நான் கவனிக்கிறேன்ப்பா, ஏன் செவியை சாய்க்கிறேன்னு சொல்லி உம்முடைய பிள்ளைகள் ஒப்பு கொடுக்கட்டும். தாகத்தோடு இந்த நாள்ல இருந்து உம்முடைய வார்த்தையை கேட்கட்டும். ஆண்டவரே, எதிர்பார்ப்போடு கேட்கட்டும், தாகத்தோடு கேட்கட்டும், ஒரு பெரிய நல்ல கவனத்தோடு கேட்கட்டும். கேட்கிறது மூலம் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு வார்த்தை உண்டாகட்டும். உண்டாகி அதனால உம்முடைய பிள்ளைகள் அனுபவித்து கொண்டிருக்கிற அந்த மரணத்துக்கு ஏதுவான அந்த வியாதியா இருக்கலாம், அல்லது ரொம்ப வேதனை உண்டாக்கும் அந்த வியாதியா இருக்கலாம், இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய வார்த்தை உண்டாயிற்று. ஆண்டவரே, உம்முடைய தலைமுழால் குணமானீர்கள் என்ற வார்த்தையை நாங்கள் அனுப்புகிறோம். இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகளை நீர் குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பு வைத்து, ஆண்டவரே ஸ்தோத்திரம், திரும்பவும் உம்முடைய பிள்ளைகளோட வாழ்க்கையை திரும்ப எழும்ப செய்வீங்க. அப்படி செய்ததுக்காக ஸ்தோத்திரம், விடுதலையை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் அடுத்த வாரம் நினைப்பூட்டுகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமென்.